إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد الحمد لله இன்றைய எங்களோட ஃபிக்ஹுடைய கிளாஸ்ல சில சகோதரர்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்துடைய நோன்பு சம்பந்தமான சில கேள்விகள் கேட்டாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வி, சில நபர்கள் ஷவ்வாலுடைய மாதத்துல பெருநாள் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் நோன்பு பிடிப்பாங்க. ஷவ்வாலுடைய 6 நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள். சில சகோதரர்கள் கேட்டாங்க, வெள்ளிக்கிழமை நாள் நான் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு பிடிக்க இயலுமான்னு கேட்டாங்க. வெள்ளிக்கிழமை மாத்திரம் இந்த ஷவ்வாலுடைய 5 நாளும் நோன்பு பிடிக்க கிடைக்கல, வெள்ளிக்கிழமை மாத்திரம் எனக்கு நோன்பு பிடிக்க இயலுமா ஹஸ்ரத் என்று கேட்டாங்க. முக்கியமான கேள்வி, வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்க இயலுமா ஏலாவா என்றது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி ஒன்றுதான் அது. அதுவும் ஷவ்வாலுடைய நோன்பு பிடிச்சு கொண்டு அந்த தொடரான நோன்பு பிடிக்கிறவங்க பிரச்சனையில பிடிச்சு கொண்டு போவாங்க. திடீரென்று ஷவ்வாலுடைய அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வரக்கூடிய போன வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க இயலுமா, நான் இவ்வளவு நாளா பிடிக்கல, சில கங்கடங்கள் இருந்துச்சு, இப்ப பிடிக்க இயலுமான்னு கேட்டாங்க. அப்படி இருந்தால் இதுல சொல்லப்படும் பொதுவாக கலா நோன்புகள் அல்லது ஃபர்தான நோன்பு விடுபட்டிருக்கு, அது வெள்ளிக்கிழமை பிடிக்கலாம். இந்த ரமதானுடைய மாசத்துல சிலவங்க நோயாளிகளாக ஆகினாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதுல எனக்கு 5 நோன்பு விடுபட்டுட்டு இப்ப அவர் 5 நோன்பு கலா செய்யணும். எப்படி செய்யறது? அவருக்கு நேரம் கிடைக்கிற நேரம் 5 நோம்பை கலா செய்வார். அதுல ஒன்று வெள்ளிக்கிழமை நாள் மாத்திரம் அவருடைய கலாவுடைய நோம்பை என்ன செய்யலாம், பிடிக்கலாம். தாராளமாக உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார். கலாவுடைய நோம்ப வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கிறாத பிரச்சனைல அனுமதி கொடுத்திருக்கிறார். கலாவுடைய நோம்பு, அதாவது அவருக்கு அந்த நோம்பு தவறு இருக்குது. அப்படி இல்லாட்டி நேர்ச்சை வச்சிருக்கிறார், ஏதாவது இந்த காரியங்கள் நிறைவேறினா நான் நோம்பு பிடிப்பேன். இப்ப இது இவருக்கு ஃபர்தாகிடும், இப்ப இவருக்கும் என்ன செய்யலாம் என்றால், ஷரீஅத்து மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது, இவருக்கும் என்ன செய்யலாம், அந்த நாள்ல என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம். எந்த நாள்? வெள்ளிக்கிழமையுடைய நாள் இவருக்கும் நோன்பு பிடிக்கலாம். அது இல்லாம எங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்ப சுன்னத்தான நோன்புகள் நீங்க சொன்னீங்க, நேர்ச்சியா சரி, ஃபர்தான நோன்பு சரி, கலாவான நோன்பும் சரி, இது இல்லாம சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கலாமா என்ற ஒரு கேள்வி வரும். எப்ப? வெள்ளிக்கிழமை மாத்திரம். அப்ப இத உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஒன்றிருக்கிறது சுன்னத்தான நோம்ப, இது 2ஆக பிரிக்கப்படும். 2ஆக பிரியும். ஒன்று கால நேரம் குறிப்பிடப்பட்ட நோம்புகள், காலம் சொல்லப்பட்டிருக்கும், நேரம் சொல்லப்பட்ட சுன்னத்தான நோம்பு. இன்னொன்று இருக்குது கால நேரம் சொல்லப்படாத நோம்புகள். உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்ல விளக்கம். சரி, உதாரணமாக காலம் குறிப்பிடப்பட்ட நோம்பை நாங்க பற்றி பார்ப்போமே. காலம் எதுல சொல்லப்பட்டிருக்குது? காலம் சொல்லப்பட்ட நோன்புகள் எது சுன்னத்தான நோன்புகள் என்று சொன்னால், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பாங்க. ஹஜ்ஜிக்கு போகாதவங்க இங்க இருப்பாங்களே, இங்க இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜி பெருநாளைக்கு முந்தின நாள், 9வது நாள், அந்த நாள் அரஃபாவுடைய தினம். சில நேரத்துல அது வெள்ளிக்கிழமை வரலாம். இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அரஃபாவுடைய நோன்பு நபியும் பிடிக்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை ஹதீஸ் வந்திருக்கி தனியா நான் வேறையா சொல்லுவேன், தடுத்து இருக்கிறாங்க தனியா நோம்பு பிடிக்கவானு. இப்ப எங்களுக்கு இது என்ன செய்யறது? வெள்ளிக்கிழமை நாள் தான் அரஃபாவுடைய நோம்பு வருது என்றால் தாராளமா உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன செய்யலாம், தாராளமாக அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை தான் வருது என்றால் உங்களுக்கு தாராளமாக பிடிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இத போல உதாரணமாக இன்னொரு நோம்பு சொல்றாங்க, ஆஷூரா தாஷுவாவுடைய நோம்பு. ஆஷூரா தாஷுவாவுடைய நோம்பு உங்களுக்கு தெரியும். ஆஷூராவுடைய நோம்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா ஃபிரௌன் இடத்திலிருந்து பனு இஸ்ரவேல் இடத்திலிருந்து பாதுகாத்த நாள். அந்த நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய 10வது நாள் பாதுகாத்தான் அல்லாஹு தஆலா. அப்ப இதுக்கு மாற்றம் செய்யுங்க, யூதர்களும் நோம்பு பிடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க,
9வது நாள் சேர்த்து பிடிங்க. அப்ப தாசுஆ ஆஷூரா. இப்ப இந்த நாள்ல வெள்ளிக்கிழமை வருதுன்னு வைங்களே, உதாரணமாக 10வது நாள் சரியா வெள்ளிக்கிழமை வருது. நபியவங்க ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க நோம்பு பிடிங்க. அந்த நாள் வெள்ளிக்கிழமை வருது என்றால் பிரச்சனையே இல்லை, என்ன செய்யலாம், தாராளமாக குடிக்கலாம் என்றது உலமாக்கள் மிச்சம் தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாத ஆரம்ப 8 நாட்கள் குடிப்பாங்க நோம்பு. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள் 10 நாட்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியம் செய்யறாங்க. அந்த 10 இரவும் சிறப்பானதுதான் இன்ஷா அல்லாஹ். இப்ப எங்களுக்கு அடுத்த கட்டம் எங்கட ஹஜ்ஜி பெருநாளுடைய காலம் நெருங்க போகுது. ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. அப்ப ஷவ்வால் இருக்கிறோம். அப்ப அந்த நாள், அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள்ல ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா வரும், தாராளமா பிடிக்கலாம். அப்ப இதெல்லாம் காலம் நேரம் குறிப்பிடப்பட்ட நோன்புகள். உங்களுக்கு தெரியும் வளமையா பெருநாள் முடிஞ்சு அதாவது ஈதுல் ஃபித்ருடைய அதாவது பெருநாள் முடிஞ்சதுக்கு போல 6 நோன்பு தொடராக ஸல்லல்லாஹு பிடிச்சிருக்காங்க. இப்ப இதுல வெள்ளிக்கிழமை வரும், தாராளமா பிடிக்கலாம். இதெல்லாம் காலம் சொல்லப்பட்ட நோன்புகள். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 3 நாட்கள் சுன்னத்தான நோன்பு. இதுலயும் வெள்ளிக்கிழமை வரலாம். இவருக்கும் என்ன செய்யலாம், இதுலயும் பிடிக்கலாம் என்றால் இதெல்லாம் காலம் நேரம் சொல்லப்பட்ட தெளிவான விடை. இதுக்கு எல்லாத்துக்கும் உலமாக்கள் தெளிவாக ஆதாரங்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த நோன்புதான் காலம் குறிப்பிடப்படாத நோன்பு. உதாரணமா இப்ப இன்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறாரு நான் நோன்பு நாளைக்கு பிடிக்கணும். இது ஆஷுராவும் இல்ல, தாசுவாவும் இல்ல, அரஃபாவுடைய நோம்பும் இல்ல. உதாரணமா நாளைக்கு பிடிக்க போறார். உதாரணமா வைங்களே, நாளைக்கு என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை. அவருக்கு பிடிக்க இயலுமான்னு கேட்டா பிடிக்கலாம். நாளைக்கு சுன்னத்தான் நோம்பு பிடிக்க போறாரு, என்ன செய்யலாம், பிடிக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு நாள் இருக்குது. லா தஹுஸ்ஸு லைலத்துல் ஜும்ஆ என்று ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, மிச்சம் தெளிவாக வந்திருக்குது. ஜும்மாவுடைய முந்தின நாள் வியாழக்கிழமை நியத்து வைக்கிறார், வெள்ளிக்கிழமை மட்டும் நோம்பு பிடிக்க போறேன். இப்ப இவருக்கு தடை வந்தீங்க. என்ன தடை? உலமாக்கள் சொல்றாங்க, ஏதாவது அந்த ஒரு தினத்துல மாத்திரம் நோம்பு நோக்கிறது மக்ரூ ஆக அறிஞர்கள் சொல்றாங்க. மக்ரூ என்ற வெறுக்கப்பட்டது. இந்த மக்ரூஹான விடயம் நாங்க செய்யாம வைக்கிற மட்டுக்கும் நல்லது. அப்ப அந்த நாள் மாத்திரம், வெள்ளிக்கிழமை மாத்திரம் அல்லது சனிக்கிழமை மாத்திரம், நபி ரெண்டையும் தடுத்துக்கிறாங்க, மாத்திரம் நோம்பு பிடிக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, தெளிவாகவே தடுத்துக்கிறாங்க. இது நேரம் காலம் குறிப்பிடப்படாத நோன்புகள். அது இல்லாம நேரம் காலம் குறிப்பிடப்பட்ட நோன்புகள் வெள்ளிக்கிழமை தாராளமா என்ன செய்யலாம், குடிக்க இயலும் என்றத மிச்சம் தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் மிச்சம் வந்திருக்குது. லா தஸூமு யௌம ஸப்த், லா தஸூமு யௌம ஸப்த் சொன்ன அபூதாவுத்ல வந்திருக்குது. அபூதாவுத்ல ரிவாயத் தெளிவாக வந்திருக்கு, சனிக்கிழமை நீங்க நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருக்குது. நிறைய விஷயங்கள் யூதர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் செய்வாங்க, அதை நல்ல விளங்கிக்கோ. யூதர்களுக்கு யகூதிகள் நிற்கிறாங்களே, நான் போன சனிக்கிழமை உங்களுக்கு சொன்னேன், யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய சொல்லுவாங்க. அவங்க வெற்றமாய் முடி வெட்டுறது, அவங்க ஆடைகள் அவங்களோட ஆடைகளை போல ஆடை அணிகிறது, அவங்களுக்கு ஒப்பாங்க வாண்டம் சொல்லிக்கிறாங்க. யூதர்கள் அவங்க செஞ்ச பெரிய பிள்ளை தெரியுமா, கண்ட கையாலே வேதத்தை மாத்தினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிச்சம் தெளிவாக சொல்றாங்க, அவங்களோட கையாலேயே யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம், அவங்களோட கையாலே வேதத்தை மாத்திட்டு சொன்னாங்க, ஹாதா மின் இந்தில்லாஹ் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்ட வேதம் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்டவங்க தான் யூதர்கள். வேதத்தை மாத்திட்டு தௌராத் அப்படி கையால எழுதிட்டு சொன்னாங்க, இது யார்ட வேதம், இது அல்லாஹ்ட வேதம். எவ்வளவு அபாண்டமான பொய். அதுல எதை மாத்தினாங்க தெரியுமா, நபியுடைய வர்ணனை அப்படியே மாத்தினாங்க. யூதர்கள் நபியுடைய வர்ணனை அப்படியே மாத்தி, நபியோட கொண்ட நீட்டமா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும், நபியோட கண் நீளமா இருக்கும், இப்படி எல்லாம் மாத்தினாங்க. யூதர்கள் லேசானாக்கள் இல்ல. இன்னைக்கு எங்கட வாலிப சமூகம், எனக்கு கவலையான விஷயம், வாலிப சமூகம் ஏமாந்து போட்டாங்க யூதர்களுக்கு பின்னால. அவங்களோட இஷ்டம் இல்ல. எங்களுக்கு கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை காட்டினீங்க. யூதர்கள் நபிமார்களே கொண்டாங்க. அவங்கள விளங்கணும், வாலிபர்கள் இருக்கிறீங்க மஜ்மால, அவங்கள விளங்குங்க. வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், ஒரு இடத்துல பிகைரி ஹக் என்று வந்திருக்குது, இன்னொரு இடத்துல பிகைரில் ஹக் என்று வந்திருக்கு. நபிமார்களை எந்த உரிமை இல்லாம கொண்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்குள்ளால் இருந்தாங்க,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை வெட்டி போட்டாங்க. அவட மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சு போட்டாங்க. ஒரே நாள்ல 70 நபிமார்களை கொண்டாங்க. சும்மா இல்ல, இப்ப இருக்கிற பலஸ்தீன் மக்களுக்கு அடிக்கிறாங்களே யூதர்கள், சும்மா லேசானாக்கள் இல்ல, லேசா நினைச்சிருவாங்க. அந்த காலத்துல இருந்து நபிமார்களுடைய காலத்திலேயே அநியாயம் செஞ்சவங்க தான். லேசான அநியாயம் செய்யல, நபிமார்களை கொண்டு குவிச்சாங்க, அநியாயம் நிறைய செஞ்சாங்க, வாக்குக்கு மாற்றம் செஞ்சாங்க. கைபருடைய யுத்தம் நடந்தே பனு குறைவாக்களும் பனு நபீர்களும் நபிக்கு வாக்குக்கு மாற்றம் செஞ்சாங்க. வாக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு எதிராக நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம் என்று நபிக்கு மறைவாக இருந்து கொண்டு இந்த யூதர்கள் யுத்தம் செஞ்சாங்க. நபிக்கு எதிராக யுத்தம் செஞ்சவங்க, சும்மா லேசா நாட்கள் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வோட ஆர்டர், வாங்க இந்த கூட்டத்தோட யுத்தம் செய்வோம். என்னமா சொன்னாங்க? அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நல்லா விளங்கிக்கோங்க, ஆக டேஞ்சரான ஆக்கள் யூதர்கள். நீங்களும் உங்களோட ரப்பும் யுத்தம் செய்யுங்க. ஆக கோழையானவங்க அவங்க தான், பின்னுக்கு இருந்து அடிப்பாங்க. இந்த பலஸ்தீன மக்கள் மிக முக்கியமான மக்கள். நபியவங்க ஷாமுக்காக துவா செஞ்சு இருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஷாமினா. தெளிவான ஹதீஸ் வந்திருக்கு. ஷாமுடைய அந்த ஊருக்கு நீ பரக்கத் செய்வாயா. ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் இப்படியான ஊர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஷாம். சும்மா லேசான இடம் இல்ல. நபிமார்களை சுமந்த மண், நபிமார்களை சுமந்த மண். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மண், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின மண். 8000 சஹாபாக்களோட கபர் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? 8000 சஹா, எல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். 8000 சஹாபாக்களோட கபர் இருக்குது. அந்த பலஸ்தீன மண்ணை சுமந்திருக்குது. கிப்லத்துல் ஊலா, எங்களோட முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. 16-17 மாசங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மண் தான் பலஸ்தீனுடைய மண். லேசாக நினைச்சிருவானோ. முதல் கிப்லா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. தூய்மையான இடங்கள் இன்னைக்கு எப்படி ஆக்கிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நோம்பல கேள்விப்பட்டோமா இல்லையா? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்ல, வார சாப்பாடை தடுத்து இருக்கிறாங்க. தண்ணி, நோம்பு திறக்க தண்ணி இல்ல. அந்த பச்சிலம் பாலங்களுக்கு நோம்பு திறக்க தண்ணி இல்ல. எவ்வளவு அநியாயம் சொல்றது. இந்த யூதர்களுக்கு தான் நபி அவங்க சொன்னாங்க, தடுத்துக்கோங்க, அவங்களை பின்பற்றவான. தெளிவா குர்ஆன் சொல்லுது, மூமின்களுடைய எதிரிகள் என்றே சொல்லுது. யூதர்கள் மூமின்களுடைய எதிரிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. மூமின்களுடைய எதிரிகள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல லதஜிதன்ன அஷத்தன் நாஸ் அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத், மக்களுக்கு ஆக கடுமையானவங்க இந்த யூதர்கள் தான். நல்ல திட்டம் போடுவாங்க, நல்ல திட்டம் தீட்டுவாங்க. வாலிபர்கள் மிச்சம் கவனமா இருங்க. உங்களோட முடி வெட்டதுல இருந்து நபியுடைய சுன்னத்தை பாருங்க, உங்களோட ஆடையில நபியுடைய சுன்னத்தை பாருங்க, உங்களோட சாப்பாடுல நபியுடைய சுன்னத்தை பாருங்க. எப்பயும் நபிய உங்களோட தலைக்கு மேல வச்சுக்கோங்க, உங்களோட உயிருக்கு மேல வச்சுக்கோங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. யூதர்கள் அன்பு வைக்கவான, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. பசியோடு ஈக்கிற நபிக்கு சாப்பாடு கொடுக்கிற வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. என்ன செஞ்சாங்க சகோதரர்களே? ஆட்டுடைய முன்னங்கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விருப்பமாக தின்வாங்க. ஷாத்துன் மஸ்மூமா, ஷாத்துன் மஸ்மூமா. புகாரியுடைய ஹதீஸ். நபிக்கு கூப்பிட்டு நபிய சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாங்க அந்த யஹூதி பொம்பளை. சாப்பாட்டுட முன்னங்கால்ல ஃபுல்லா நஞ்ச பூசி வச்சாங்க. நஞ்ச பூசி வச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து ஒரு வாய் தின்னுட்டாங்க. முன்னங்கால் பேசிச்சு, முன்னங்கால் சொல்லிச்சு, நபியே இதுக்கு போற ஒரு வாய் தின்னவான நபியே சொல்லிச்சு, இதுக்கு போற ஒரு வாய் தின்னவான சொல்லிச்சு. எப்படி பட்டிருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சக்கராத்துல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல இருந்து, யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அகல்து பி கைபர், கைபர்ல சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிறே அதுல வருத்தத்தை இப்ப உணர்ந்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க. எப்படி வருத்தம் தெரியுமா? இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக வந்து, அதே ஹதீஸ்ல ஏங்க ஒவ்வொரு முள்ளு முள்ளா மூட்டு மூட்டா நோவுது ஆயிஷாவின்னு சொன்னாங்க. ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு சகோதரர்களே. யூதர்களை நேசிச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வந்திருக்கு. ஏன் பின்பற்றவான்னு சொன்னாங்க. ஆஷூராவுடைய நோம்பு அவங்களும் குடிச்சாங்க தான் சொன்னாங்க. இல்ல இல்ல, நீங்க மாற்றம் செய்யுங்க, அவங்களுக்கு 9வது நோம்பு குடிங்க சொன்னாங்க.
அப்படி இல்லாட்டி 10வது நோம்பு அவங்க பிடிக்கிறாங்களா, 11வது நோம்பு நீங்க பிடிங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அவங்களுக்கு மாற்றம் செய்யும். யூதர்களை பின்பற்றவா அவங்க ஒரு நாளும் நாங்க அவங்களோட வேதத்தை பின்பற்ற காட்டி திருப்தி அடைய மாட்டாங்க. நாங்க அவங்களோட வேதத்தை பின்பற்றணும், அப்பதான் அவங்க திருப்தி அடைவாங்க. வலன் தர்வா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். குர்ஆன் மிச்சம் தெளிவா சொல்லுது. உங்களை ஒரு நாளும் அவங்க ஆசை வைக்க மாட்டாங்க. வலன் தர்வா, அவங்க ஒரு நாள் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டாங்க. நீங்க அவங்களோட வேதத்தை பின்பற்றணும். சகோதரர்களே, நிறைய சொல்லலாம் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் ஓதுறோமே இல்ல, கைருல் மக்தூபி அலைஹிம். மக்தூப் என்ற யார் தெரியுமா? இந்த யூதர்கள். அல்லாஹ்வால் கோபம் கொள்ளப்பட்டவர்களுடைய வழியை காட்டிடாதே அல்லாஹ். அவங்களோட வழி எங்களுக்கு காட்டிடாத, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ்வால் கோபிக்கப்பட்டவர்களுடைய வழி, அந்த யூதர்களுடைய வழி எங்களுக்கு காட்டாதே அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்கணும் துவா. தஃசீர் படிக்கிறோம் தானே, அந்த துவாவை நினைச்சு கேட்கணும். அல்லாஹ் அவங்களோட வழி எங்களுக்கு காட்டிடாத, அவங்களோட வழி எங்களுக்கு சரி வராதியா அல்லாஹ். கைரில் மக்தூபி அலைஹிம். மிச்சம் தெளிவாக வந்திருக்கு சகோதரர்களே. பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையிலையும் துவா கேளுங்க. இடையில வந்த சப்ஜெக்ட் நான் சொல்றேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்களுக்காக துவா கேளுங்க. அந்த மக்கள் ஈடேற்றம் பெறணும். இன்றைக்கு உலகத்திலே ஆக கூட விதவைகளும் அனாதைகளும் இருக்கிற நாடு கணிப்பீடு சொல்லுது சகோதரர்களே. இன்னைக்கு ஆக கூட விதவைகள் இருக்கிறாங்க, ஆக கூட அனாதைகள் இருக்கிற நாடு இருக்கும் என்றால் அது பலஸ்தீன மண் தான் சகோதரர்களே. ஆனா அல்லாஹ் அந்த சுகதாக்கள் நாளைக்கு மறுமையில சொல்லுவாங்களா, அல்லாஹ் நாங்க இன்னும் இரும்பு சீப்புகளால வெட்டப்படக்கூடாதா, துண்டு துண்டு ஆக்கப்படக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்துடைய இன்பத்தை எல்லாம் காட்டிடுவாங்க. காட்டினதுக்கு போற நினைப்பாங்களா, அடே இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதுக்குதான் நல்லா அந்த மக்களுக்கு அந்த சுகதாக்களா கொடுத்துக்கிறான், ஷஹீதுகளை ஆக்கலானே, சொர்க்கத்திலேயே பெரிய அந்தஸ்து இருக்குது அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹ் என்னை துண்டு துண்டு ஆக்கேன் செய்ய அல்லான்னு சொல்லுவாங்க, என்னைய கத்திரி சீப்புக்களால் வெட்டப்படேன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அல்லாஹ் பெரிய அந்தஸ்து கொடுக்கிறான், லேசான அந்தஸ்து இல்ல, லேசா நினைச்சிருவாங்க, பெரிய அந்தஸ்து. ஒவ்வொரு ஷஹீதுக்கும் பெரும் பெரும் அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். நாளைக்கு என்ன தெரியுமா செய்வாங்களா, கடைசி காலத்துல ஓடி ஒளிவாங்களாம், ஓடி ஒளிவாங்க. ஒவ்வொரு செவரும் பேசும், ஒவ்வொரு செவரும் பேசும், ஒவ்வொரு மரமும் பேசும். ஹத்தா யகூல ஷஜர் வல் ஹஜர் யா முஸ்லிம் யா அப்துல்லாஹ் கல்ஃபி. ஏன் முஸ்லிமே அப்துல்லாவே என்ன பின்னுக்கு இவன் ஒளிஞ்சி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. செவர் காட்டி கொடுக்கும், மரம் காட்டி கொடுக்கும், பயந்து ஓடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய கை, அவங்களோட அந்த ரேகையில கையை வச்சுக்கொண்டு அப்படியே இறங்குவாங்க வானத்திலிருந்து. 2வது வானத்தில் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல இல்ல, அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல இல்ல, நீங்க நினைச்சிடவான ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டேன். வமா கதலூஹு வமா ஸலபு, அல்லாஹ் சொன்னா அவங்க கொலை செய்ய இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, நாங்க உயர்த்தினோம். வமா ஸலபு, அவங்க சிலுவையில் அறைய இல்ல. நீங்க நினைச்சு அவங்க 2 கையை ஆணி அடிச்சுக்கிறாங்க, சிலுவையில் அரைஞ்சுதான் நினைக்கிறீங்க, அவங்க சிலுவையில் அறையப்படல. வலாக்கின் ஷுப்பிஹ லஹு, அவரை போற ஒரு வாலிபரை தான் கொண்டாங்க, அவரை போற ஒரு வாலிபரை தான் கொண்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வார காலத்துல மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியா நான் மஹ்தி என்று, அவங்களோட பட்ட பேர் தான் மஹ்தி, ஹிதாயத் கொடுக்கப்பட்டவர். அவன் பேர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்ட வாப்பட பேர் அவன் வாப்பட பேர் ஆயிட்டு, ஏண்ட பேர் அவன் பேர் ஆயிட்டு, ஏண்ட பேர் அவன் பேர் முஹம்மத், ஏண்ட வாப்பட பேர் தான் அவன் பேர், அவட வாப்பட பேர் அப்துல்லா. ஒரே நாள் இரவுல கபால வச்சு எல்லாரும் பைய செய்யற அளவுக்கு நிலைமை வரும். அப்பதான் அவருக்கு தெரியும் நான் மஹதி என்று சொல். ஒளிவாங்க கர்கத் என்ற மரத்தை தவிர, நினை வச்சுக்கோங்க, என்ற மரத்தை தவிர. அந்த மரத்தை இப்ப நாட்டிக் கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல்ல, அமெரிக்கால. அந்த மரம் நட்டப்பட்டு கொண்டு, ஏன் தெரியுமா, அந்த மரத்தை நபி அவங்க சொன்னாங்க மின் ஷஜரில் யஹூத், இது யஹூதுடைய மரம் சொன்னாங்க. அந்த மரம் மட்டும் பேசாது, அந்த மரம் மட்டும் பேசாது. அந்த மரம் என்ன சொல்லும், அந்த மரம் மறைய சொல்லும், பேசாது, அது காட்டி கொடுக்காது. அதனால இப்ப அந்த மரத்தை தேடி 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 அது அப்படியே ஓரப்புறங்கள்ல தோட்டங்கள்ல நட்டி வச்சுக்கிறாங்க, ஒளிகிறது. அவனுக்கு தெரியும் இந்த நாளொன்று வரும் என்று. இப்படி மரங்கள் பேசும், நபியுடைய ஹதீஸ் தெரியும், கர்கத் என்ற மரம் மட்டும் பேசாது என்று யஹூதிகளுக்கு தெரியும். சகோதரர்களே, வாலிபர்களே, அதுல மிச்சம் கவனமாக இருங்க. முக்கியமான விஷயம், நபியோட எல்லா ஹதீஸையும் பாருங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, யூதர்களுக்கு மாற்றம் ஏன் சொன்னாங்க, சும்மா லேசாக சொல்லல சகோதரர்களே. 2வது ஒரு கேள்வி,
அடுத்த கேள்வி, போன கிழமை கேட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க மஸ்ஜிதுலுக்கு வாராங்களே, முஸ்ஜித் அல்லாதவங்க மஸ்ஜிதுலுக்கு வாராங்களே, அவங்களுக்கு அனுமதிக்க இயலுமான்னு கேட்டாங்க. சகோதரர் நல்லா கேட்டுக்கோங்க, மஸ்ஜித் என்றது அல்லாஹ் சுஜூத் செய்யும் இடம் தான் மஸ்ஜித். மஸ்ஜித் என்றாலே கருத்து சுஜூத் செய்யும் இடம், சுஜூத் செய்யும் இடம், அல்லாஹ்க்கு சிரம் பண்ணியக்கூடிய இடம், சிரம் சாய்க்கும் இடம் தான் மஸ்ஜித். மஸ்ஜிதுகள் அல்லாஹு தாலா படிச்சுக்கிற என்னத்துக்கு தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குறதுக்காக. அல்லாஹ் அல்லாதவங்க வணங்கப்படக்கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் மஸ்ஜிதுகள் ஆக்கிக்கிறான். இந்த மஸ்ஜிதுகள் இது அல்லாஹுடைய இல்லம். குர்ஆன் ஓதப்படணும், திக்ர் செய்யப்படணும், தௌபா கேட்கப்படணும், சுன்னத்தான தொழுகைகள் தொழப்படணும், தொழுகைகள் நிறைவு நாட்டப்படக்கூடிய இடம். நாங்க படிச்சுக்கிறோம், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீ இஸ்மு. அல்லாஹ்வுடைய வீடுகள்ல அல்லாஹ்வுடைய கட்டிடங்கள் உயர்த்தப்படணும், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படணும் என்று சொல்லப்படும். இந்த மஸ்ஜிதுகளை அந்நிய சகோதரர்ல கூப்பிடலாமா? அவங்களுக்கு வரையலுமா? எங்கட மஸ்ஜிதை பார்க்கலுமா என்றால் நல்லா கேட்டுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல மனிதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆதாரம் தெளிவாக இருக்குது. சுமாமா இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ், அவர் மஸ்ஜிதுல கெட்ட போடப்பட்டுச்சு. அவர் மஸ்ஜிதுடைய சஹாபாக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு 3வது நாள் அவருக்கு ஆசை வந்துட்டு, நான் இஸ்லாத்துக்கு வரணும் என்று சொல்லி மஸ்ஜிதுகள்ல கூட்டிக் கொண்டு வரப்படல ஏழும். கேள்வி வரும், அப்ப பெண்களுக்கும் வர இயலுமா என்றால், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் முஸ்லிமா இருந்தாலே பல நிபந்தனைகள். எனக்கு கட்டக்கல்சானோட வரையிலுமா? எனக்கு வரையில. ஊத்தையோட நாத்தத்தோட வரையிலுமா? முஸ்லிம்களை கேட்கறது சும்மா சாதாரண. முஸ்லிம்களுக்கு நாத்தத்தோட வரையிலுமா? வெள்ளப்பூடு தின்னுட்டு வரவான்னு சொன்னாங்க, அப்படிதானே? அப்ப எங்கட மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லிக்குதோ அதே தான் அவங்களுக்கும் சட்டம். அவங்க நீட்ட கல்சான் உடுத்து வரணும், நல்ல துப்புரவா வரணும். பெண்கள் வாராங்கண்டா அவங்கள நான் கேட்கணும், அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு கேட்கணும். அவங்களுக்கு ஒரு ஆடை ஒன்று வச்சுக்கொள்ளணும். பள்ளியில மஸ்ஜித்ல ஆடைகள் வச்சுக்கொள்ளணும். சம்மங்கோட்டை பள்ளி அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. பஜார்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எந்த ஆடைகள் வச்சிருக்கிறாங்க. அவங்க அதை உடுப்பாட்டி தான் என்ன செய்வாங்க, கூட்டிக் கொண்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால சம்மங்கோட்டை மஸ்ஜித் அதுக்கு பெரிய ஒரு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பெரிய ஒரு சேவை. அந்நிய மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, இதுக்கு நிபந்தனைகள் இருக்குது. அதுக்கென்று சில மஸ்ஜிதுகள் எங்கட கொழும்புல ஒதுக்கப்படணும் சகோதரர். எங்கட கொழும்புல அதுக்கென்று சில மஸ்ஜிதுகள் ஒதுக்கப்படணும். மாஷா அல்லாஹ் வந்து அந்நிய மக்களுக்கு தாராளமா எங்கட தொழுகையை பார்க்கணும், எங்கட உருவெடுக்கிற ஹவுத பார்க்கலாம், எங்கட இபாதத்துகளை பார்க்கலாம், வந்து பார்த்துட்டு போனோம். பொரல்ல பள்ளி அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த சேவையை நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பொரல்ல பள்ளி நிறைய இஸ்லாம் அல்லாத சகோதரர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள காட்டுறாங்க. இதாயத்துடைய வாசல் சகோதரர்கள். ஆனா அதுக்கு நிபந்தனை இருக்குது. மஸ்ஜிதில் நுழையக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அவங்களோட ஆடைகளை சரி செஞ்சு கொள்ளணும், பாதனியோட வர வைக்க கூடாது. சொல்லணும், இது கண்ணியமான இடம், எங்கட பாதனியை நாங்க வெளியே கழட்டிட்டு தான் வருவோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அதே சட்டம் தான். அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், மஸ்ஜிதுல நாங்க பாதனிகளை போட்டு கொண்டு வர, இது ஆபீஸ் அல்ல. எங்கட சப்பாத்தோட எங்கட ஷூவோட வாரது இல்ல, அதை நாங்க கழட்டி வச்சுட்டு தான் என்ன செய்யணும், வரணும். இதை நாங்க விளங்கப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, நாங்க சொல்லணும் மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மஸ்ஜித் சம்பந்தமான ஒவ்வொரு விடயங்களையும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்ல, நாங்க ஏழுமான அளவு மஸ்ஜிதுகளை கூட்டிக் கொண்டு வந்து எங்கட இபாதத்துகள், எங்கட ஈமான் சம்பந்தமான விஷயங்கள், ஏகத்துவம் சம்பந்தமான விஷயங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆனா நிபந்தனை போட்டிக்கிறாங்க உலமாக்கள், ரமலானுடைய காலத்துல இஃப்தாருடைய நேரம், ஜும்மாவுடைய நேரம் கூட்டிக் கொண்டு வந்து எங்கட ஜும்மா பாலாகிடும், இஃப்தார் செய்யற அந்த இபாதத் பாலாகிடும். அந்த நேரங்கள் என்ன செய்வாங்க, கூட்டிக் கொண்டு வருவாங்க. காலையுடைய நேரம் இருக்குது, கூட்டிக் கொண்டு வாங்க, வந்து காட்டலாம். அதுக்கென்று பள்ளிகள் தயாராக்கப்படணும். அப்ப அந்நிய மக்களுக்கு வரையலுமான்னு கேட்டால் உலமாக்கள் சொல்றாங்க, தாராளமாக என்ன செய்யலாம், வரலாம். ஆனா இந்த நிபந்தனைகளோட, சொல்லப்பட்ட நிபந்தனைகளோட தான் அவங்க என்ன செய்யணும், வரணும் என்றது எழுதியிருக்கிறாங்க. சகோதரர்களே, இன்னும் பல கேள்விகள் கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் பாடம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் எது பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நஸீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.